இப்போ நேற்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேர்ல்டு லெவலில் வந்து வார் வர மாதிரி இருக்கிறதுனால வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். மற்றபடி வேறு எந்த கொஞ்சம் பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயம் இல்லை, பெரிய விஷயங்கள்னால வந்து மார்க்கெட் வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட் அடித்து வந்தது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ வார் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே டென்ஷன் பொசிஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து இன்றைக்கும் மார்க்கெட் வந்து கீழே தான் போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னால் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்க. நேற்றைக்கு வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த புட் ஆப்ஷன் எல்லாமே என்ன பண்ணுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது மேலே கொண்டு போகிற மாதிரி மார்க்கெட்டை வந்து கொண்டு போயிட்டு அகெயின் ஒரு 12:30க்கு மேலே வந்து மார்க்கெட்டை மறுபடியும் வந்து டவுன் ட்ரெண்ட் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு கால் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் என்ன கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:21க்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து 51,800 சிஇ சைடுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஆனால் எல்லோரும் நினச்சிருப்பாங்க, நம்ம குரூப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும், மற்றபடி எல்லாருமே நினச்சிருப்பாங்க மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்ட் தான் அடிக்கும். ஸோ அதனால் புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய கேப் டவுன் இல்லை, சின்ன கேப் டவுன் தான். ஸோ ஒரு 200 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்துருந்தது. ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ரெக்கவரி ஆகிற மாதிரி ஆகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ ஆனால் எப்போவுமே வந்து ரீட்டைல் பீப்புள் வந்து எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் நடக்காது. ஓகேங்களா? ஸோ நடக்காத பட்சத்தில் என்னங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியும். ஸோ ஒரு சின்னதாக வந்து ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் அதாவது அப் டவுன் காமிச்சிட்டே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நேற்றைக்கான லோவை வந்து மார்க்கெட் வந்து உடச்சி கீழே போகிற மாதிரி முதல்ல காமிச்சிது. ஸோ அப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ரீட்டைல் பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் வந்து எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஆனால் அப்படி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நடக்காது. ஏன்னு சொன்னால் பெரிய பெரிய பிளேயருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கீழே போகுதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் எடுப்பீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இன்றைக்கான டே ஹை, இந்த ஹையில் தான் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸை வந்து யாருக்கு வேணும்னு சொன்னால் பெரிய பெரிய பிளேயருக்கு வேணும். ஸோ இந்த பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களை வந்து புட் ஆப்ஷன் எடுக்க வச்சுட்டு சைக்காலஜிக்கலாக உங்கள் மென்டாலிட்டி வந்து மாற்றி விட்டுட்டு புட் ஆப்ஷன் எல்லோரும் எடுத்து ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு தேவையான ஸ்டாப் லாஸ் இப்போ ஒரு 10,000 கோடி அவங்களுக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த 10,000 கோடி அவங்க எடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளோ பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டுங்கிறது வந்து இதுதான். ஸோ ஓகே, இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது யாருன்னு சொன்னால் நீங்களும் நாங்களும் முடியாது, சின்ன சின்ன பிளேயர் வந்து முடியாது, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் தான் முடியும். குறிப்பாக வந்து நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் இவங்க வந்து முடியும். எஃப்ஐஸ் அவங்கள விட நம்ம டொமஸ்டிக் பிளேயரை விட பெரிய ஆள் யாருன்னு சொன்னால் எஃப்ஐஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க வந்து மனசு வச்சாங்கன்னு சொன்னால் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மார்க்கெட்டை வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றுக்கு எல்லாம் டவுன் ட்ரெண்ட் ஆனோடனே எல்லாரும் நிறைய ரீட்டைல் பீப்புள் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு வார் வரப்போகுது, அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெஷரையும் மீடியா மூலமாக நம்ம மேலே ஏற்றி நம்ம எல்லாத்தையுமே வந்து புட் ஆப்ஷன் எடுக்க வச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் எடுக்க வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் மார்க்கெட் இந்த மாதிரி தான் சடனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு டக்குன்னு ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏற்றி விட்டாங்க, 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மேலே ஏற்றி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரச்சில் என்ன சொன்னால் அவ்வளோ பேருக்கும் ஸ்டாப் லாஸு மினிமம் நம்ம என்ன வைப்போம், ஒரு 30 பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டு, கூட போனால் 60 பாயிண்ட்டு. கொஞ்சம் பெரிய ஆட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சரி ஒரு 100 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வைப்போம், அந்த 100 பாயிண்ட்டும் எடுத்துருவான். அவ்வளோதான். மார்க்கெட்டு 200 பாயிண்ட்டு ஆப்போசிட் சைடு நம்ம எடுத்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடு மார்க்கெட்டு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் போகுதுன்னு சொன்னால் நம்மளோட ப்ரீமியம் 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் கரையும். ஏன் சொல்லுங்கள்? ஸோ இது எதனால் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க்கெட்டை மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த தீட்டா காமா எல்லாமே ஒர்க் ஆகும், மெல்ட் ஆகும், நம்மளோட ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிரும். ஸோ இந்த மெல்ட் ஆகிற ஸ்பீடுக்கும் அந்த டைம் டிகேக்கும் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுன்னு சொன்னால் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை விட நம்மளோட ப்ரீமியம் மூவ்மெண்ட்டு கூட ஒரு 10-20% எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ மார்க்கெட் 250 பாயிண்ட் ஆப்போசிட் போகுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு 300 பாயிண்ட் காணாமல் போயிடும்.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு தான் என்னன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் நம்ம ட்ரேடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்மளோட பெரிய லாஸை வந்து, அதாவது நம்மளோட கேபிட்டலில் பாதியே காணாமல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம சொன்னது. ஸோ நான் கொடுத்த கால் பார்த்திங்கன்னு சொன்னால் சடனாக நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு பேங்க் நிஃப்டி 51,800 கால் ஆப்ஷன் 514 வந்தனா மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இது கிட்டத்தட்ட எவ்வளோவில் இருக்குது, நான் கொடுக்கச்சில் வந்து இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 470 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 470 420 430 420 அந்த ரேஞ்சு வரை மார்க்கெட்டு இறங்கி இருந்தது. ஸோ அப்போ நம்மளோட கிளைண்ட்டு கூட நினச்சிருப்பாங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர் கூட நினச்சிருப்பாங்க என்ன இவ்வளவு இறங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க கூட புட் ஆப் இல்லை கால் ஆப்ஷன் வேண்டாம் புட் ஆப்ஷன் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனில் தான் ப்ரீமியம் ஏறுதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் கூட எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சடனாக ஒரு 9:35 ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9:35 இந்த டைம்லேயே வந்து டக்குன்னு என்னாச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டு 2 கேண்டில் வெறும் 2 நிமிஷத்தில் சடனாக மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. சரசரன்னு ஏறி கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னு தெரியும் ஒரு 114 பாயிண்ட்டு நம்மளுக்கு அவ்வளோ கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு தேவையான ஒரு 60 பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டு தான் நான் வந்து எப்போவுமே டார்கெட் கொடுப்பேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சடனாக மூவ் ஆனதுனால எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு 60லேருந்து 100 பாயிண்ட்டு கன்ஃபார்மாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய சிம்பிளான கால். ஸோ அந்த சிம்பிளான காலை வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒரு நல்ல மூமெண்ட்டு எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம். ஸோ வந்தால் இந்த மாதிரி ஒரு 40 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட்டு 80 பாயிண்ட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நம்ம கொடுத்தது எப்போவுமே நம்ம வந்து கரெக்டாக கொடுப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கொடுக்குற கால் சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஃபெயிலியர் ஆகச்சில் என்ன பண்ணணும்னு சொன்னால் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டாம். தயவுசெய்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறது இது தான், என்னோட டெலகிராம் ஃபாலோவருக்கும் சொல்கிறது இது தான். என்னென்னு சொன்னால் தயவுசெய்து வந்து லாஸில் போகுது, நம்ம எடுத்த டைரெக்ஷன் நம்ம ஒரு கணக்கு பண்ணி எடுக்கிறோம், அதை விட ஆப்போசிட் சைடில் போகுதுன்னு சொன்னால் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டு ஜாஸ்தி போச்சுன்னு சொன்னால் 60 பாயிண்ட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்காதுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலேயும் வரணும்னு வச்சுக்கிட்டு உங்கள் கேபிட்டல் வந்து காலி பண்ணாதுங்க. ஸோ 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் விட்டால் கூட மினிமம் என்னென்னு சொன்னால் ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளே தான் உங்களோட லாஸ் இருக்கும். அதாவது ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு லாட்டுக்கு 1000 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறத அடுத்தால ஒரு நல்ல கால் வந்துச்சு, மார்க்கெட் மூவ்மெண்ட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு கிடச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல கால் எடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை நாளைக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லாபத்தை எடுத்து இதை வந்து என்ன சொல்கிறது ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்மளோட லாஸை வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு லாட் வச்சுக்கிட்டு 2000 3000 4000 போட்ட கேபிட்டல் அவ்வளோ காலியாகிறதாட்டம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒரு லாட்டு தான் நம்மளோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா. ஸோ அவ்வளோ லாஸ் கொடுத்தீங்கன்னு ஒரு லெவலுக்கு மேலே லாஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப அது ரெக்கவரே ஆகாது, கன்ஃபார்ம்டாக ரெக்கவர் ஆகாது. அது எப்போவாவது ஒரு டைம் தான் அது வந்து ரெக்கவர் ஆகி உங்களுக்கு வரும். ஆனால் 99% ஆஃப் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்களுக்கு லாஸ் போயிருச்சா திரும்ப இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர அது உங்களுக்கு ஒரு காலமும் ரெக்கவர் ஆகி வராது. அதேமாரி ப்ராஃபிட் வருது. ஸோ நீ ஒரு இடத்து கால் வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு லாட்டுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு, ஓகேவா. ஸோ 100 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு 514 கொடுத்துருக்கேன், இப்போ ஒரு 614 வரை வந்துச்சு. ஓகேங்களா. 628 வரை வந்துருச்சு. 628 வரை வந்துட்டு திரும்ப அது வந்து ஒரு 600க்கு கீழே போகாமல் அந்த 10 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே கொஞ்சம் மேலே கீழே ஏறி நின்றுட்டே இருந்து வச்சிங்களேன். ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா. ஹோல்டு பண்ணிவிட்டு திரும்ப கண்டிப்பாக அது வந்து அந்த 628 உடச்சி 700 800 வரை போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இது சடன் எவ்வளோ ஸ்பீடாக ஏறிச்சோ அதே ஸ்பீடுக்கு வந்து இறங்கிட்டுன்னு வச்சுக்கிங்க. அதே ஸ்பீடுக்கு 100 150 பாயிண்ட் ஏறிட்டு அதே ஸ்பீடுக்கு சரசரன்னு 100 பாயிண்ட் இறங்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஓகேவா. நீங்கள் போட்ட எஃபெக்ட் ஆகலாம், எவ்வளோ லாபம் காமிச்சோ அதே மாதிரி திரும்ப நஷ்டத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. அகைன் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு தேவையான பாயிண்ட், உங்களுக்கு 60 பாயிண்ட் தேவைன்னா ஒரு 60 பாயிண்டில் ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒருவேளை அது மேலே போயிட்டு சடனாக கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 60 பாயிண்டில் ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் தான். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்ப அங்கே அது வந்து மேலேயே செஷன் ஆகிட்டு திரும்ப அகைன் மேலே போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து டபுள் தமாக்கா.
சரியா? கண்ணால் லட்டு திங்க ஆசையான மாதிரி டபுள் தமாக்கால உங்களுக்கு அது வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேடு பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அதாவது என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ட்ரேடு எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து எல்லா இதுவும் யூஸ் பண்ணி சூப்பராக ட்ரேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க என்னோடய ஒப்பீனியனை கேட்டுட்டு உங்கள் சொந்த ஐடியாவில் நீங்கள் பண்ணாலும் ஓகே. இல்லை நான் இப்போ தான் புதுசாக என்ட்ரி ஆகியிருக்கேன், எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து என்னோடய சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுற அந்த ஒரு சில இண்டிகேஷனை வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? மார்க்கெட்டை வந்து லைவாக இண்டிகேஷன் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஒரு சில வந்து கால்ஸும் கொடுப்பேன். ஸோ இந்த கால்ஸையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன லாபங்களை முதல்ல எடுத்து பழகுங்க. எடுத்த உடனே எனக்கு வந்து 5000 வேணும் 10,000 வேணும் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பிகினருக்கு எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு லாட்டை வச்சு ட்ரேடு பண்ணுங்கள். இந்த ஒரு லாட்டை வச்சு நீங்கள் ட்ரேடு பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண, அதாவது உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களை இந்த மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ண வைக்குமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு லாட்டு தான் உங்களுக்கு உதவும். ஸோ லாபமோ நஷ்டமோ ஒரு லாட்டை வச்சு சின்ன சின்ன ப்ராஃபிட்னாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 500 600 ஒரு 400 ரூபாங்கிறதே 450 ரூபாங்கிறதே ஒரு 30 பாயிண்ட். ஓகேவா? 450 ரூபாங்கிறது வந்து ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் மினிமம் ஒரு 30 பாயிண்ட் வாங்க. அதுக்கு கீழே வேண்டாம். அதுக்கு கீழே இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ட்ரேட் பண்ணி வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஒரு 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் 50 பாயிண்ட். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து. இப்போ ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 30 பாயிண்ட் போதும். கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான மூவ்மெண்ட்டுக்கு ஒரு 40 பாயிண்ட். இல்லை நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, நல்ல ஃப்ளக்சுவேஷன் வந்து மார்க்கெட் நல்ல இதாகுது, மூவ்மெண்ட்டு செமையாக இருக்குது, சடனாக ஒரு நிமிஷத்தில் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஏறி இறங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 50 60 பாயிண்ட்டு 80 பாயிண்ட்டு. ஸோ இவ்வளோ வர வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ் போச்சுனாலும் சடனாக வெளியே வரதுக்கு உங்கள் மைண்டை வந்து இது பண்ணிக்கிங்க. அதாவது பெரிய லாஸ் வந்து விடாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 பாயிண்ட் இப்போ ஸ்டாப் லாஸ் போதும், இல்லைனா ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ட்ரி கரெக்டான இடத்துல நான் கொடுக்குற என்ட்ரி எடுங்க. அதிலிருந்து 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் போயிருச்சா விட்டுருங்க, வெளியே வந்துடுங்க. ஸ்டாப் லாஸ் அடித்து விட்டு போட்டும் வெளியே வந்துடுங்க. அதை விட்டுட்டு இல்லை வரும் அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க. 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை வெளியே வந்துடுங்க. ஓகேவா? ப்ராஃபிட் எடுத்தால் பெருசாக எடுக்கிறதுக்கு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். லாஸ் ஆச்சுன்னா மினிமம் லாஸில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஒரு சின்ன அட்வைஸு. ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கிலும் நம்ம ஜெயிக்கலாம். ஓகேங்களா? நன்றி.